Hello guys, welcome to Puve Puchudava, the Sexual Reproduction series, and I am Kosuhik Sir, was your botany master teacher, welcoming you to Vedantu NEET Tamil channel. Okay, sir, என்ன சார் பூவே பூச்சூடவா சூப்பராக இருக்குது சார் பேர். இப்போ இந்த சீரீஸில் நம்ம என்னதை பற்றி தான் சார் பார்க்க போகிறோம், அண்ட் எதுக்கு சார் இந்த சீரீஸ்க்கு இந்த நேம் வச்சுருக்கீங்க, இந்த சீரீஸோட எண்டில் எதுக்காக இந்த சீரீஸ்க்கு நம்ம இந்த நேம் வச்சுருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். ஃபைன், இன்றைக்கி என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டுடே இஸ் தி இன்ட்ரடக்ஷன் கிளாஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் எப்படி ரீப்ரொடக்ஷன்னா என்ன, அதோடைய டைப்ஸ் என்ன, அதிலிருந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்ன, இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் பிளான்ஸில் என்ன நடக்குது அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபைன், லெட் அஸ் என்டர் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட், ரீப்ரொடக்ஷன்னா என்ன? ரீப்ரொடக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம், ஸ்டார்டிங் ஃப்ரம் லோவர் ஆர்கானிசம் டு ஹையர் ஆர்கானிசம்ஸ், எல்லா ஆர்கானிசம்ஸுமே ரீப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த ரீப்ரொடக்ஷன்னா என்ன? இட் இஸ் ஒன் ஆஃப் தி வைட்டல் ப்ராசஸஸ். நம்ம எப்படி ப்ரீத் பண்ணுறோமோ, கரெக்ட், நம்ம எப்படி சாப்பிட்றோமோ, இந்த மாதிரி ரீப்ரொடக்ஷனும் இட்ஸ் ஒன் ஆஃப் தி வைட்டல் ப்ராசஸஸ் தட் இஸ் எக்ஸிபிட்டட் பை தி லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ எந்தெந்த ஆர்கானிசம்லாம் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அது எல்லாமே ரீப்ரொடியூஸ் பண்ணுது. ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ப்ரொடியூசஸ் இட்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங். ஸோ எவ்வளவோ ஸ்பீஷீஸ் இருக்குது இந்த வேர்ல்டில். ஸோ இந்த ரேஸில் எவ்ரி ஸ்பீஷீஸ் ட்ரைஸ் டு கீப் இட்ஸ் ரேஸ். ஸோ அதோடைய இனத்தை இந்த ஓட்டத்தில், அதாவது இந்த என்டையர் ஸ்பீஷீஸ்க்கு நடுவில் தன்னுடைய ஸ்பீஷீஸையும் அது அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் கொண்டு போய்கிட்டே இருக்குது. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் தி வைட்டல் ப்ராசஸஸ் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ ஒரு மனுஷன் இருக்கான், மனுஷனு தன்னுடைய குழந்தை, அதோட குழந்தை, ஸோ அந்த மாதிரி மனிதர்கள் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஸ்பீஷீஸ் இட் ஆல்சோ கீப்ஸ் ஆன் கோயிங். சிமிலர்லி இதே மாதிரி தான் எல்லா அனிமல்ஸ், எல்லா பிளான்ட்ஸ், ஈவன் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ரீப்ரொடியூசஸ் டு கீப் இட்ஸ் ஸ்ட்ரெயின் ஆர் டு கீப் இட்ஸ் ரேஸ் கோயிங் ஆன். கிளியர்? ஸோ ரீப்ரொடக்ஷன்றது எல்லா லிவிங் ஆர்கானிசமே எக்ஸிபிட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி வைட்டல் ப்ராசஸஸ். ஃபைன். ஸோ என்னென்ன டைப்ஸ் சார் இருக்குது இந்த ரீப்ரொடக்ஷனில், நம்ம எப்படி சார் கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இதை மூணாக பிரிக்கிறோம்: ஏசெக்ஷுவல், வெஜிடேட்டிவ் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ இது என்ன சார் இந்த ஏசெக்ஷுவல், வெஜிடேட்டிவ், செக்ஷுவல் ரெண்டுமே ஒரு லெட்டர் தான் சார் வித்தியாசம், ஏ மட்டும்தான் வித்தியாசம். எஸ், அஃப்கோர்ஸ். ஸோ இந்த ஒரு லெட்டர் ஏ மீன்ஸ் ஆப்சன்ஸ், கரெக்டுங்களா? ஸோ செக்ஷுவல் மீன்ஸ் இட்ஸ் தி ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ். ஸோ மேல் ஃபீமேல் ரெண்டு கேமெட் ஃபியூஸ் ஆகிறது தான் வி கால் தம் ஆஸ் செக்ஷுவல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஏ, இந்த டேர்ம் ஏ வந்தாலே என்ன அர்த்தம்? இட்ஸ் ஆப்சண்ட். ஸோ இந்த மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷனில் ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ் இருக்காது. நம்ம என்ன பார்க்குறோம்? யூஸ்வலாக ஒரு மேல் அண்ட் ஃபீமேல், ஸோ இந்த கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆனால் மட்டும்தான் ஒரு நியூ சைல்டு ஃபார்ம் ஆகுது ஆர் தி ஆஃப் ஸ்ப்ரிங் ஃபார்ம்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஆனால் நேச்சரில் இது ஒரு மெத்தடை மட்டும் கிடையாது. ஸோ வென் தேர் இஸ் அ ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ் அதை நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்கிறோம். ஆனால் நேச்சரில் இந்த மாதிரி, அதாவது கேமெட்டோடைய ஃபியூஷனால் வரக்கூடிய ஆஃப் ஸ்ப்ரிங் மட்டும் இல்லை, தேர் ஆர் வேரியஸ் அதர்ஸ் வேஸ் டு reproduce or to produce the offsprings. ஸோ அதில் ரெண்டு மெத்தட். ஸோ கேமெட்டோடைய ஃபியூஷன் இல்லாமல் ரெண்டு மெத்தட் இருக்குது. தீஸ் ஆர் தி ஏசெக்ஷுவல் அண்ட் தி வெஜிடேட்டிவ். இதில் ஃபஸ்ட்டு ஏசெக்ஷுவல் நேம்லேயே இருக்குது, எந்த கேமெட்டிக் ஃபியூஷன் நடக்கலை. அப்புறம் எப்படி சார் இது ஃபார்ம் ஆகுது? சரி சார், அப்போ இதுக்கும் இந்த ஏசெக்ஷுவலுக்கும் வெஜிடேட்டிவ்க்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கே பார்க்குறது ஜெம்மா கப் அப்படின்னு சொல்லுவோம், மார்கான்ஷியா. இது பிரையோஃபைட்டில் இந்த மாதிரி ஜெம்மா கப். ஓகேங்களா? இந்த மாதிரி ஜெம்மா கப்புக்குள்ள ஜெம்மே அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். இந்த ஜெம்மே வெளியில் வந்தது அப்படின்னா ஒரு நியூ பிளான்ட்டாக க்ரோ ஆகும். ஓகே, ஸோ இந்த ஜெம்மா கப்பு அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும், அதுக்குள்ளே ஜெம்மான்ட்டு ஒன்று இருக்கும். அந்த ஜெம்மா இப்போ நம்ம எப்படி ஒரு சீடு வெளில வந்தால் சாயிலுக்குள்ளேருந்து திரும்பி ஒரு நியூ பிளான்ட் வருது இல்லையா, அதே மாதிரி தான் இந்த ஜெம்மா வெளில ஸ்ட்ரெயிட்டாக இன்னொரு பிளான்ட்டாக க்ரோ ஆகும். இந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம் என்னென்ன ஏசெக்ஷுவல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி அது மூலமாக ரீப்ரொடியூஸ் பண்ணால் தோஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஆர் கால்ட் as asexual reproduction. Whereas the next one are the
vegetative reproduction. ஸோ இப்போ இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் பிளான்ட்டையுமே நம்ம வந்து இதை கட் பண்ணி இல்லை கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி இல்லை அதிலிருந்தே ஆட்டோமேட்டிக்காக பட்ஸ் நேச்சுரலாக நடக்கக்கூடியது பட்ஸ் ஃபார்ம் ஆகி ஒரு அவுட் க்ரோத் ஆர் ஒரு நெக்ஸ்ட் பிளான்ட் யங்கர் பிளான்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா those kinds are called as vegetative. நம்ம பார்க்குறோம் இல்லையா vegetative phase, reproductive phase. ஸோ அந்த vegetative phase நம்ம ரீப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணா that is known as vegetative reproduction. The last one is the sexual reproduction. இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆகும். ஸோ ஃபியூஸ் ஆகி ஆஃப் ஸ்ப்ரிங்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் a very very important type of reproduction because so in the sexual reproduction la da you could find the genetical variations. நிறைய genes variety produce ஆகும் because of crossing over. நம்ம cell divisionல crossing over அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ அந்த crossing over மூலமாக நமக்கு new genetical varieties form ஆகும். ஸோ sexual reproduction is one of the most important criteria which governs the process of evolution. So in the evolution கொண்டு போகிறதுக்கு one of the important criteria or one of the important player in taking this evolution is the sexual reproduction. Fine. So first asexual reproduction என்ன அதோடைய டைப்ஸ் என்ன நம்ம ஆல்ரெடி asexual reproduction என்னன்னு பார்த்தோம். இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் தி asexual spores. ஸோ ஒரு சில லோவர் ஆர்கானிசம்ஸ் நம்ம ஃபங்கைலெல்லாம் பார்க்கலாம். இந்த ஃபங்கைலெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி சார் ஃபங்கை வந்து பிளான்ட்டா சார் அது ஒரு தனி கிங்டம் தானே சார் ஃபங்கை அப்படின்றது. இப்போ வந்து நம்ம வந்து ஃபங்கை வந்து ஒரு தனி கிங்டமாக படிக்கிறோம். பட் கிளாசிக்கல் பாட்டனியில் ஃபங்கையும் ஒரு பார்ட். ஓகேவா, யூ வுட் பி லேர்னிங் ஆல்சோ ஃபங்கை, ஆல்கே, ஃபங்கை இது எல்லாமே நம்ம படிப்போம். ஸோ இங்கே வந்து ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ். ஸோ ஒரு சில ஆர்கானிசம்ஸில் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இங்கே பாருங்கள் கொனீடியா, பிக்னீடியா அப்படிலாம் சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் ஸ்போர்ஸ். இந்த ஸ்போர்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகி நியூ ஹைஃபே ஆர் நியூ தாலஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ asexual spores is one of the asexual reproductive method. The next one are the gemma. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த ஜெம்மா இது வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரையோஃபைட்ஸில் மார்கான்ஷியா அப்படின்ற இந்த பிரையோஃபைட்டில் இருக்கும். இந்த ஜெம்மான்றது இது வந்து ஜெம்மா கப் அப்படின்னு சொல்லி இந்த ஜெம்மா கப்புக்குள்ள இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்ட்ரக்சர் தான் ஜெம்மா. இந்த ஜெம்மா வெளில வந்து வாட்டரில் அதுக்கு சூட்டபிளான என்வாயன்மெண்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா இதிலேருந்து என்ன ஆகும், இப்படி இருக்கும். அந்த ஜெம்மாலேருந்து ஆட்டோமேட்டிக்காக இதோடைய சைட்ஸ்லேருந்து ரைசாய்ட்ஸ், கம்ப்ளீட் ரூட்டுன்னு சொல்லக்கூடாது பிகாஸ் இதில் ரூட்ஸ் எல்லாம் டெவலப் ஆகிருக்காது, ரூட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். தீஸ் ஆர் நோன் அஸ் ரைசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதிலிருந்து ஃபர்தராக இந்த தாலஸ்ன்னு சொல்லுவோம் இந்த பாடியை. ஸோ இந்த தாலஸ் இட் ஸ்டார்ட்ஸ் டு டெவலப். ஸோ அலாங் வித் இதோடைய லோவர் சைடில் பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் ஸ்டார்ட்ஸ் டு டெவலப். ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் ஜெம்மா. இந்த ஜெம்மான்ற கப் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த ஜெம்மான்ற ஸ்ட்ரக்சர் வழியாக வெளில வந்து நியூ தாலஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். தி நெக்ஸ்ட் டைப் ஆர் தி ஃப்ராக்மெண்டேஷன். நேம்லேயே இருக்குது ஃப்ராக்மெண்ட்ஸ். ஸோ பீசஸ். ஸோ பாதியாக கட் பண்ணி ஸோ இந்த என்டையர் தாலஸ் என்னாகும் ஆர் தி என்டையர் ஸ்ட்ரக்சர் என்னாகும் பாருங்கள், 3 ஃப்ராக்மெண்ட்டாக பாதி துண்டாக கட் ஆகிடும். அந்த பாதியாக கட்டான துண்டில் அகைன் இட் ஸ்டார்ட்ஸ் டு டெவலப். இது திரும்பி ஒரு தாலஸாக இந்த ஒரு வாட்டியும் இந்த கட்டான ஒரு ஃப்ராக்மெண்ட்டும் பிகம்ஸ் அண்ட் என்டையர் தாலஸ். ஸோ திரும்பி அதை அகெயின் பாதியாக கட் ஆகும். அகெயின் இட் ஸ்டார்ட்ஸ் டு க்ரோ. ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்மெண்டேஷன் மூலமாக ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஏசெக்ஷுவல். இட் இஸ் ஆல்சோ ஏசெக்ஷுவல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆர் தி பட்டிங். இந்த பட்டிங் வந்து ஈஸ்டில் பார்க்கலாம், அனிமல்ஸில் ஹைட்ராவில் கூட பார்க்கலாம் நீங்கள். இந்த பட்டிங்கில் எப்படின்னா இந்த தாலஸ்லேருந்து ஒரு பட்டு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அது வந்து தனியாக இதை பாருங்கள் இந்த மாதிரி பட்டு மாதிரி ஃபார்ம் ஆகி தென் அகெயின் இட் பிகம்ஸ் தி நியூ மதர் பிளான்ட் ஆர் தி மதர் ஈஸ்டாக திரும்பி ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு மதர் ஈஸ்ட்லேருந்து ஒரு பட்டு வந்து அது திரும்பி இன்னொரு நெக்ஸ்ட் ஆர் தி அடல்ட் ஒன்றா மாறும். அகெயின் அதிலிருந்து திரும்பி இதே மாதிரி பட்டு வரும். சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா செயின் ஆஃப் பட்டு ப்ரொடியூஸ் ஆகும். கண்டினியூஸாக பட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இன் சர்டன் கேசஸில். ஸோ திஸ் இஸ் தி பட்டிங் டைப் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். Next one are the vegetative reproduction. See,
சார் நேம் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கொடுத்துட்டு என்ன சார் வெஜிடேட்டிவ் செக்ஷுவல்னு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. we have to understand the basic concepts. எப்படி இது இவ்வளோ தூரம் எவால்வ் ஆகி வந்திருக்கு, ஆர் தி advantages of sexual reproduction could be easily understandable only when you are discussing about the asexual and vegetative reproduction. ஸோ இதிலெல்லாம் தாண்டி அதில் என்ன சார் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்துக்குடைய பேசிக் ஐடியாஸ் இருக்கணும் உங்களுக்கு. ஸோ தட்ஸ் வை வி ஆர் லேர்னிங் தி asexual அண்ட் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். கிளியர்? ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று நேச்சுரல், இன்னொன்று வந்து ஆர்டிஃபிஷியல். சார் இந்த ஆர்டிஃபிஷியல் ரீப்ரொடக்ஷனை இதில் கன்சிடர் பண்ணலாமா சார்? நம்ம தானே சார் இது பண்ணி வைக்கிறோம். ரிமெம்பர் ஒன் திங், ஆர்டிஃபிஷியல் ரீப்ரொடக்ஷனாக இருந்தாலும் நம்ம மேனுவலாக நம்ம கட் பண்ணி வைக்கிறோம். பட் ஸ்டில் ரிமெம்பர் பிளான்ஸ் பொசஸ் தி கேப்பபிலிட்டி டு க்ரோ. அதாவது நம்ம ஒரு துண்டை கட் பண்ணி வச்சாலும் பிளான்ஸால் அது ஒரு நியூ பிளான்ட்டாக ரூட்டிங்ஸ் ஃபார்ம் பண்ணி ஒரு நியூ பிளான்ட்டாக வளரக்கூடிய தன்மை இருக்குது. வி ஆர் டிஸ்கஸிங் அபவுட் தட் நேச்சர் ஆஃப் தி பிளான்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் ஆர்டிஃபிஷியலாக இருக்கலாம், ஹியூமன் இன்டர்வென்ஷன் இருக்கலாம், பட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் தி கேப்பபிலிட்டி ஆஃப் தி பிளான்ட் டு க்ரோ இன் டு அ நியூ பிளான்ட் வென் இட் இஸ் பீன் ஆர்டிஃபிஷியலி ஆர் ஹியூமன் இன்டர்வென்ட். ஓகே, ஸோ மனுஷன் கட் பண்ணி வச்சாலும் பிளான்ஸால் வளர முடியும் அப்படின்றத நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நேச்சுரல் அண்ட் தி ஆர்டிஃபிஷியல். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த நேச்சுரலாக எப்படி சார் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நடக்குது? நேச்சுரலாக மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா vegetative reproduction is formed by buds. நம்ம ஆல்ரெடி பிளான்ட் மார்ஃபாலஜி சீரீஸில் பட்ஸ் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக போய் அந்த சீரீஸை செக் பண்ணுங்கள். ஃபைன். ஸோ இப்போது இந்த பட்ஸ்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ குட் ஃபைண்ட் இட் ஆன் 3 places. எய்தர் ரூட்ஸில் இருக்கலாம், ஸ்டெம்ஸில் இருக்கலாம், ஆர் லீவ்ஸில் ப்ரெசண்ட் ஆகி இருக்கலாம். ரிமெம்பர், ரூட்ஸில் இருக்கக்கூடிய பட்ஸ் are not common. They are very, very special because you can't find a bud node, internode in roots. There are certain exceptions. Okay, so before entering into it, I'm again reminding you guys, if you are interested in offline learning, our center is in Chennai, Nagar. Please click the link in the description and join with us. Okay, so இப்போ இந்த ரூட்ஸில் இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்போமியா, சக்கரவள்ளி கிழங்கு. இந்த சக்கரவள்ளி கிழங்குல யூ குட் ஃபைண்ட் தி பட்ஸ். இந்த பட்ஸ் என்ன பண்ணுன்னா இட் கிவ்ஸ் ரைஸ் டு தி நியூ பிளான்ட்லெட்ஸ். பாருங்க, இட் கிவ்ஸ் ரைஸ் டு தி நியூ பிளான்ட்லெட்ஸ். ஸோ இந்த பட்ஸ் ரூட்டில் ப்ரெசண்ட் ஆகி இருக்கலாம். அந்த பட்ஸ் மூலமாக ஃபர்தர் நியூ பிளான்ட்ஸ் க்ரோ ஆகலாம். ஸோ திஸ் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இஸ் கேரிட் அவுட் இன் ரூட்ஸ். வேரஸ் ஸ்டெம்ஸ் சார் உருளைக்கிழங்கு ஸ்டெம்மா? ரூட் இல்லையா? மண்ணுக்கு அடியில் இருக்கே. மண்ணுக்கு அடியில் இருந்தாலே நம்ம ரூட்டுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். Please check the root video or the stem video of plant morphology series. Okay, so in the stem, potato is a stem. Okay, it's a modified stem and it's the tuberous stem. So tuberous are paranga. So it's the tuberous stem. In the stem la you could find the axillary buds, eye spots அப்படினு சொல்லுவோம். So in the axillary buds gives rise to new shoots. Also ஸ்டெம்ஸில் இது மட்டும் இல்லை, we have also seen lots or modified stems, underground modifications அப்படின்னு பார்த்துருக்கோம். we have seen rhizome, we have seen corm, clear, we have seen bulb. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா it carries the axillary buds and produce the new plants. ஸோ இந்த ஆக்சிலரி பட்ஸ்லேருந்து நியூ பிளான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த நியூ பிளான்ஸை, அதாவது இது வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ரீஜனை மட்டும் கட் பண்ணி வச்சிங்கன்னா யூ குட் ஃபைண்ட் அகெயின் தி ரூட்டிங்ஸ் அண்ட் அ நியூ ஸ்டெம் க்ரோயிங் ஃப்ரம் இட். ஸோ இந்த மாதிரி ஆக்சிலரி பட்ஸ்லேருந்து நியூ பிளான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் தீஸ் ஆர் தி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டெம்ஸ். ஸோ ஸ்டெம்ஸில் வளரக்கூடிய ஆக்சிலரி பட்ஸ் கிவ்ஸ் ரைஸ் டு தி நியூ பிளான்ஸ். வேராஸ் தி லாஸ்ட் ஒன் ஆர் தி லீவ்ஸ். சார் லீஃபில் கூடவா சார் பட்ஸ் வரும்? லீவ்ஸ் மூலமாகவா சார் இந்த மாதிரிலாம் நடக்கும்? லீஃபில் வேர் வருமா சார்? எஸ், ஒரு சில லீஃபில், எக்ஸாம்பிள் பிரயோஃபிலம், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லீஃபுடைய மார்ஜினில் இந்த மாதிரி நாட்சஸ் இருக்கும். இந்த நாட்சஸில்
ஒரு சில பட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஃபோலியார் பட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபோலியார் பட்ஸ் கிவ்ஸ் ரைஸ் டு தி நியூ பிளான்ஸ். ஸோ பாருங்கள், இதில் ரூட்டிங்ஸோடு இருக்கும். ஸோ இதை அப்படியே எடுத்து நீங்கள் திரும்பி கீழே வச்சிங்கன்னா யூ குட் ஃபைண்ட் அ நியூ பிளான்ட். ஸோ இந்த பட்ஸ் எல்லாமே லீவ்ஸில் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஸோ லைக் திஸ் ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸில் இருக்கக்கூடிய பட்ஸ் மூலமாக வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆர் தி ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். இப்போ நம்ம பார்த்த எல்லாமே நேச்சுரலாக தானாக நடக்கக்கூடியது. இட் வுட் பி க்ரோயிங் ஆன் இட்ஸ் ஓன் பை தி ஆக்சிலரி பட்ஸ். இந்த ஆக்சிலரி பட்ஸ்லேயே ஃபியூ பெரினேட்டிங் பாடிஸும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த பெரினேட்டிங் பாடிஸ்னால வளரக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸும் இருக்குது, எகேவ் அப்படின்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அது மூலமாக யூ குட் ஃபைண்ட் தி நியூ ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ். ஸோ அது என்ன பண்ணும், சூட்டபிள் கண்டிஷன்ஸ் வர வரைக்கும் ஒரு பெரினேட்டிங் ஸ்ட்ரக்சராக மண்ணுக்குள்ளே இருக்கும். சூட்டபிள் கண்டிஷன் வந்த உடனே இட் ஸ்டார்ட்ஸ் டு க்ரோ. கிளியர்? ஸோ தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி ஆர்டிஃபிஷியல் வே ஆஃப் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் ஆர் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஆர்டிஃபிஷியலாக நம்ம ஹியூமன்ஸ் வந்து நம்மளுடைய நீட்ஸ்க்காக நம்ம இதை பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹோல் கார்டன் நான் க்ரோ பண்ணணும். ஸோ அப்போ என்ன ஆகும், என்கிட்ட சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கலாம், இல்லை நான் க்ரோ பண்ண நினைக்கக்கூடிய பிளான்ட்டில் சீட்ஸ் ரொம்ப ஃபியூவாக ப்ரொடியூஸ் ஆகலாம், ஆர் ஸ்டெரைல் சீட்ஸாக, அந்த சீட்ஸை போட்டால் திரும்பி வளராது, ஸ்டெரைல் சீட்ஸாக ப்ரொடியூஸ் ஆகலாம். அப்படி இருக்கும்போது நான் ஒரு சில மெத்தடாலஜிஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த மெத்தடாலஜிஸ் யூஸ் பண்ணும்போது நான் ஒரு என்டையர் ஏரியாவை ஒரு பிளான்ட் ஆர் சர்டைன் பிளான்ட்ஸை வச்சு அதையே நான் திரும்பி கட் பண்ணி ஃபுல்லாக நான் க்ரோ பண்ணுறேன். கிளியர்? ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் நம்மளுடைய நீட்ஸ்க்காக யூஸ் பண்ணி பண்ணுறோம். பட் பிளான்ஸ் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் திஸ். அதாவது நான் வந்து வெட்டி வச்சேன்னா வளர்ந்துடணும் அப்படின்னு ஆசைப்பட்டா பிளான்ஸ்க்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கிறதுனால தான் பிளான்ஸ் ஆர் க்ரோயிங். ஸோ அதில் என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி கட்டிங் மெத்தட். நேம்ல இருக்குது. இதில் என்ன பண்ணுறோம், நமக்கு வேண்டிய ஒரு பிரான்ச்சை கட் பண்ணி நம்ம சாயிலில் கரெக்டாக அந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி நம்ம சாயிலில் பிளான்ட் பண்ணுறோம். ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா யூ குட் ஃபைண்ட் தி, இதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டுக்கு கீழே யூ குட் ஃபைண்ட் தி ரூட்ஸ். இதை கட் பண்ணி வச்ச இதிலிருந்து யூ குட் ஃபைண்ட் தி ரூட்ஸ் க்ரோயிங் ஆன். பிளான்ஸ் ஹாவ் திஸ் கேப்பபிலிட்டி. சர்டைன் பிளான்ஸ், எல்லா பிளான்ஸுமே இல்லை, சர்டைன் பிளான்ஸ் ஹாவ் திஸ் கேப்பபிலிட்டி. ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி நம்ம கட்டிங் அப்படின்ற ஒரு மெத்தட் மூலமாக அதோடைய லேட்ரல் பிரான்ச்சஸை நம்ம கட் பண்ணி மண்ணுக்குள்ளே வச்சு, அதாவது யூ ஆர் பிளான்டிங் இட் அகெயின், நம்ம பிளான்ட் பண்ணி we are getting or producing the offsprings. ஸோ ஒரு பிளான்ட்ல இருந்து பாருங்கள், இங்கே ஒரு பிரான்ச் இருக்கும், இங்கே ஒரு பிரான்ச் இருக்கும், இங்கே ஒரு பிரான்ச் இருக்கும். இந்த மாதிரி எல்லா பிரான்ச்சஸையுமே கொஞ்சமாக கட் பண்ணி அது க்ரோத் ஆகும்போது நம்ம அதை கட் பண்ணி நியூ பிளான்ஸாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே வரோம், ப்ராப்பகேட் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ திஸ் இஸ் தி கட்டிங் மெத்தட், கட் பண்ணி வைக்கிறது. தி நெக்ஸ்ட் ஒன் ஆர் தி லேயரிங். இந்த லேயரிங்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பேரண்ட் பிளான்ட், இது அந்த பேரண்ட் பிளான்ட்டில் இருக்கும். இந்த பேரண்ட் பிளான்ட்டில் இருக்கும்போதே நல்ல எப்படி சொல்கிறது, இட்ஸ் அ டெண்டர் ஆர் ஃப்ளெக்சிபிள் பிரான்ச்சஸ். ஸோ இந்த ஃப்ளெக்சிபிள் பிரான்ச்சஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளெக்சிபிள் பிரான்ச் எப்படி மடித்து அதுக்கு மேலே சாயிலை போடுவோம். ஸோ சாயிலை போட்டோம்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதிலிருந்து இங்கே பாருங்கள், இதிலிருந்து யூ குட் ஃபைண்ட் தி ரூட்டிங்ஸ். இதிலே நிறைய டைப் இருக்குது லேயரிங்லேயே பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ இந்த லேயரிங்கில் இதர் இந்த இடத்துலேருந்து ஷூட் க்ரோ ஆகலாம், அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி வரும்போது இங்கேருந்து ரூட் ஃபார்ம் ஆகலாம். இதை அதாவது ஒரு பிரான்ச்சை இப்படியும் பண்ணலாம், இல்லை ஒரு பிரான்ச்சை என்டையராக இப்படி கீழே வச்சு இதிலிருந்து வேரியஸ் ஷூட்ஸை வளர விடலாம், இல்லை ஒரு பிரான்ச்சை கண்டினியூஸாக இப்படி மேலே இப்படியும் நம்ம இது பண்ணலாம். அதாவது இந்த இடத்துல ஃபுல்லாக சாயிலை போட்டுட்டு இதிலிருந்து பிளான்ட்ஸை வளர வைக்கலாம். ஸோ இது எல்லாமே கம்ஸ் அண்டர் தி லேயரிங். ஸோ லேயரிங்னா அந்த பிரான்ச்சை மடித்து அதுக்கு மேலே மண்ணை போட்டு அதிலிருந்து நியூ பிளான்ட்லெட்டை வர வைக்கிறது. ஸோ திஸ் இஸ் தி லேயரிங் மெத்தட். இதில் ஏர் லேயரிங்ட்டு ஒன்று இருக்குது. இந்த ஏர் லேயரிங்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெரிய பெரிய மரத்தில் இருக்கக்கூடிய அந்த டெண்டர் பிரான்ச்சஸில் இருக்கக்கூடிய அந்த வெளியில் பார்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பீட், காம்போஸ்ட் எல்லாத்தையுமே போட்டு டைட்டாக ரேப் பண்ணி கொஞ்சம் ஹார்மோன்ஸையும் போட்டு ரெடி பண்ணி வச்சுருவோம். அதிலிருந்து யூ குட் ஃபைண்ட் தி லேட்ரல் ரூட்ஸ். ஸோ நல்ல ரூட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அதை நீங்கள் வந்து இந்த ட்ரீஸ்க்கெல்லாம் நம்ம வந்து ப்ராபகேட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட். ஸோ தட் இஸ் நோன் அஸ் ஏர் லேயரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏரில் என்ன ஆகும், ஸோ இந்த
மரத்தில் போயிட்டு இந்த இடத்துல இதை கட் பண்ணி இந்த இடத்துல பிளாஸ்டிக் பேக் போட்டு டைட்டாக ரேப் பண்ணி வச்சுருவோம். கொஞ்ச நாள் கழிச்சு யூ குட் ஃபைண்ட் தி ரூட்டிங்ஸ். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யூ வுட் பி அப்ளைங் தி சாயில். உள்ளே நிறைய சாயில் போட்டு பீட் அண்ட் வெர்மி காம்போஸ்ட் இந்த மாதிரி நிறைய மினரல்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ஒரு ரூட்டிங்கான கண்டிஷன் நம்ம ஏற்படுத்திடுவோம். ஸோ திஸ் இஸ் தி லேயரிங் மெத்தட். தி லாஸ்ட் ஒன் இஸ் தி கிராஃப்டிங். இந்த கிராஃப்டிங் நம்ம ஆல்ரெடி நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். நம்ம ஹியூமன்ஸில் கூட கிராஃப்டிங் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த கிராஃப்டிங் அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் இதை ஒன்றா சேர்க்க போகிறோம். கிளியர்? 2 டிஃப்ரெண்ட் பிளான்ஸை ஒன்றா நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இதில் 2 இருக்குது, 2 காம்பனன்ட்ஸ் இருக்குது. நம்ம பார்த்தோம் இல்லையா, 2த்தை ஜாயின் பண்ண போகிறோம்னு. ஸோ தி ஒன் விச் இஸ் அட்டாச் டு தி சாயில், சாயிலில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர், சாயிலில் அட்டாச் ஆகி இருக்கக்கூடிய பிளான்ட் பார்ட் இஸ் நோன் அஸ் தி ஸ்டாக். நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டாக் வச்சுருக்கோம். இட்ஸ் தி ரிசர்வ்டு ஒன். ஸோ சாயில் கூடிய அட்டாச் ஆகி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் இஸ் நோன் அஸ் ஸ்டாக். வேற இன்னொரு பிளான்ட்டை நம்ம கொண்டு வந்து அட்டாச் பண்ணுறோம் இல்லையா, தட் ஸ்ட்ரக்சர் இஸ் நோன் அஸ் ஸ்கியான். ஸ்டாக், ஸ்கியான். ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்டாக் இதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ரூட் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ தட் வி குட் நம்ம எந்த பிளான்ட் ஆட் பண்ணாலும் நல்லா ஒரு க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டாக் இருக்கணும். ஸ்கியான் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி அடாப்டபிலிட்டி. எந்த ஸ்டாக்கில் கொண்டு போய் வச்சாலும் ஈஸியாக அடாப்ட் ஆகி வளரணும், நல்ல ஃப்ரூட்ஸ் எஃபெக்டிவாக ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்கியான். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவரல் வேஸ் இருக்குது. நம்ம செவரல் வேஸாக நம்ம வந்து இந்த கிராஃப்டிங்கை கேரி அவுட் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இப்படி ஒரு ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அதில் ஆப்போசிட் சைடு, ஸோ இந்த சைடில் நான் இப்படி கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்கியானில் நான் இந்த மாதிரி கட் பண்ணி இது 2த்தையும் ஒன்றா ஒட்ட வச்சு டைட்டாக பேண்டேஜ் ஆர் ராப்பர்ஸ் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ இதிலிருந்து ஒன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ப்ராப்பராக அட்டாச் ஆகிருச்சு அப்படின்னா யூ குட் ஃபைண்ட் தி நியூ பிரான்ச்சஸ். ஸோ இந்த மாதிரி அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு ஸ்டாக்கில் மல்டிபிள் ஸ்கியான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு ஹைபிஸ்கஸ், நம்ம ஹைபிஸ்கஸில் நிறைய கலர்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, எல்லோ கலர் ஹைபிஸ்கஸ், ரெட் கலர், பிங்க் கலர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் ஹைபிஸ்கஸ் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் ஹைபிஸ்கஸை நம்ம ஒரே பிளான்ட்டில் வர வச்சா எப்படி இருக்கும், ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் ஹைபிஸ்கஸ் உடைய ஸ்கியான்ஸ் பிரான்ச்சஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள், இதிலலாம் 2 பண்ணியிருப்பாங்க, 2 அட்டாச் பண்ணலாம் ஒரே இதில். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்கியான்ஸை நம்ம ஒரே ஸ்டாக்கில் அட்டாச் பண்ணோம்னா ஒரே ட்ரீலேருந்து கலர்ஃபுல்லாக நமக்கு ஹைபிஸ்கஸ் பார்க்க முடியும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம நிறைய அப்ளிகேஷன்ஸ், ஸோ நிறைய ஃப்ரூட்ஸ், பிஸ்தா. ஸோ இந்த பிஸ்தாலாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் ப்ராடக்ட் ஆஃப் திஸ் கிராஃப்டிங். கிராஃப்டிங் மூலமாக நமக்கு பிஸ்தா இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் நமக்கு இந்த கிராஃப்டிங் மூலமாக கிடைக்குது. பட் ரிமெம்பர், ஆல் தீஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ். நம்ம ஹியூமன் ஹாவ் டு கட் திஸ் ஆர் ஹியூமன் ஹாவ் டு லேயர் திஸ் ஆர் ஹியூமன் ஹாவ் டு கிராஃப்ட் திஸ். பட் plants also cooperate in doing this, or we are exploiting the nature of plants. So last we are coming into the topic. இப்போதான் டாபிக் உள்ளே வரும், sexual reproduction in plants. So sexual reproduction நம்ம பார்த்தோம், it's the fusion of gametes. ஸோ இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்காக பார்க்கும்போது 2 டைப்பாக பார்க்கலாம். இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன், எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு நம்ம 2 பார்க்கலாம். லோவர் ஆல்கேலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். பட் அதிலலாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக இருக்கும். நம்ம பார்த்துருப்போம் ஐசோகேமி, ஆனைசோகேமி, 2 கேமெட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகும். பட் அது வந்து வெளியில், அதாவது அந்த தாலஸ்க்கு வெளியில் நடக்கும். வேராஸ் இன் தி கேஸ் ஆஃப் ஹையர் பிளான்ஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸில் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மதர் ஆக்சிஸ் ஆர் தி மதர் பார்ட், இந்த மதர் பார்ட்டில் தான் தி ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் ஆர் தி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இஸ் பீயிங் கேரிட். ஸோ தி ஃபர்டிலைசேஷன் நடக்கணும் அப்படின்னாலே தி male reproductive gametes should enter into the female reproductive tract. அதுக்கப்புறம் it should go to the egg, then it should fuse with it or fertilize the egg.
ஸோ இது எல்லாமே இன்டர்னல் ஒரு ஸ்ட்ரக்சர் உள்ளே நடக்கக்கூடியது. whereas in the case of lower organisms it's the external kind of sexual reproduction. ஸோ இப்போ இதில் எப்படி இருக்குது, இந்த நம்மளுடைய sexual reproduction plants-ல எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are having the male gametes and those are produced by the male reproductive structures. Those are known as andrecium. ஓகே, ஸோ ஆண்ட்ரீஷியமில் ஸ்டேமன்ஸ் இருக்கும், ஸ்டேமன்ஸில் இருக்கக்கூடிய ஆந்தர்ஸில் இந்த போலன் கிரெயின்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. சார் ஆண்ட்ரீஷியம்னா என்ன சார்? அந்த ஃபீமேல் இதுக்கு பேர் கைனீஷியம்னு சொல்கிறீங்க, இந்த கைனீஷியம்னா என்ன சார்? செக் அவுட் தி வீடியோ இன் பிளான்ட் மார்ஃபாலஜி. உங்களுக்கு ஒரு பயங்கர எலாபரேட்டிவான ஒரு ஐடியா கிடைக்கும், ஆண்ட்ரீஷியம்னா என்ன, கைனீஷியம்னா என்ன அப்படின்றத பற்றி. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த ஆண்ட்ரீஷியம் ஆர் இந்த ஸ்டேமன்ஸ் அந்த ஆந்தர்லேருந்து போலன் கிரெயின்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். போலன் கிரெயின்ஸ் கேரிஸ் தி மேல் கேமெட்ஸ். ஸோ அந்த மேல் கேமெட்ஸ் என்டர்ஸ் இன் டு தி ஃபீமேல் பாடி விச் இஸ் தி கைனீஷியம். அண்ட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கீழே ஓவரிக்குள்ளே ஓவியூல் இருக்கும், அந்த ஓவியூலுக்குள்ளே இருக்கக்கூடிய எக்ஸை போய் இது ஃபர்டிலைஸ் பண்ணும். ஸோ ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் தான் நமக்கு வந்து தி சேஞ்சஸ். ஸோ தி ப்ராடக்ட் ஆர் தி ஆஃப் ஸ்ப்ரிங் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீடாக தான் நீங்கள் ப்ரொடியூஸ் ஆகுது. நமக்கு எப்படி, நம்ம வந்து ஃபர்டிலைஸ் ஆகி நெக்ஸ்ட் யங் பேபி இஸ் ஃபார்ம்ட், கரெக்டாக, zygote, embryo. So after further process or after further development a new child is born. whereas இதோடைய plants உடைய child என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, seeds are the child of plants. So அந்த seeds again when it enters into the soil it produces the new plants. ஸோ இதுதான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ். ஸோ இதை வந்து நம்ம ஒரு 3 டைப்பாக பிரித்து வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் தி ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ். ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி, ஃபர்டிலைசேஷன் அண்ட் ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறம் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ். இந்த ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா, மேல் கேமெட்ஸ் கேரி பண்ணக்கூடிய போலன் கிரெயின்ஸ். ஸோ அதோடைய ப்ரொடக்ஷன் விச் இஸ் நோன் அஸ் தி மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். whereas in the female egg structure in the ovule or this megaspore, இது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் தி ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் தி மெகாஸ்போரோஜெனிசிஸ். ஸோ இந்த 2 இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அண்ட் மெகாஸ்போரோஜெனிசிஸ் நடக்கும். ஓகே, இதை தாண்டி இதெல்லாம் உள்ளுக்குள்ளே ஒரு பிளான்ட் ஒரு ஃப்ளவருக்குள்ளேயே நடக்கக்கூடிய விஷயம். whereas இதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சர். நீங்கள் கேட்கலாம், சார் நம்ம வந்து லோவர் ஆர்கானிசம்ஸில் பார்க்குறோம், நீங்கள் சொன்ன மாதிரி கேமெட்ஸ் எல்லாம் வாட்டர் வழியாக வாட்டரில் போய் ஃபியூஸ் ஆகுது சார் அப்படின்னு பார்த்துருக்கோம். whereas இந்த ஹையர் பிளான்ட்ஸில் இந்த ஸ்போர்ஸ் எப்படி சார் இந்த ஃபீமேல் பார்ட்டிக்கிட்ட போகுது? தானாக போகுமா, இல்லை பறந்து போகுமா, இல்லை தண்ணியில் போகுமா, இல்லை யாராவது வந்து அதை எடுத்துகிட்டு போய் வைப்பாங்களா? இது எல்லாமே நடக்கும். அதுதான் பாலினேஷன். ஸோ another one important pre-fertilization event is the pollination. So pollination is the transfer of these pollen grains from the anther to the stigma. Okay, இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது பாலினேஷன். ஓகே, இந்த பாலினேஷன் நடந்து இப்போ என்ன ஆகுது, அந்த கேமெட்ஸ் வந்து நம்மளுடைய ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டுக்கு வந்துருச்சு. ஸோ அந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் இஸ் நவ் கோயிங் டு பி ஃபர்டிலைஸ்ட். ஸோ இட் கோஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன். கேமெட்ஸ் வந்து எக் செல்ஸை ஃபர்டிலைஸ் பண்ணுது. So this is the process of fertilization. Now the next one are the post fertilization events. இந்த post fertilization eventsல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஃபர்தராக எந்தெந்த ஸ்ட்ரக்சர் எதுவாக டெவலப் ஆகுது, அந்த டெவலப் ஆன நம்ம பார்த்தோம் இல்லையா, சீட் இஸ் தி பேபி ஆஃப் பிளான்ட்ஸ். ஸோ இப்போ இந்த பிளான்ட்டுடைய அந்த சீட் வந்து எப்படி ஜெர்மினேட் ஆகி நியூ பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது, அந்த சீடில் என்னென்ன டைப் இருக்குது, அது எப்படி ஜெர்மினேட் ஆகி நியூ பிளான்ட்டாக ப்ரொடியூஸ் ஆகுது. இதுக்கு மேலே நம்ம ஃப்ரூட்ஸ் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம். சி எவ்ரி ஒன் லைக்ஸ் ஃப்ரூட்ஸ். ஸோ அந்த ஃப்ரூட்ஸ் வந்து எது ஃப்ரூட்டாக டெவலப் ஆகுது, எது உள்ள இருக்கக்கூடிய சீடாக டெவலப் ஆகுது, இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ். ஸோ ஃப்ளவர், தென் ஃப்ளவருக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளே டெவலப் ஆகுது, இப்போ தான் சீட் டெவலப் ஆகுது. ஸோ இது ஃப்ரூட்லேருந்து சீட் அகெயின் ஃபார்ம்ஸ் அ நியூ பிளான்ட். ஸோ
ஒரு ஃபர்டிலைசேஷன் நடந்து ஃபர்டிலைசேஷனுடைய ப்ராடக்ட்லேருந்து எப்படி நியூ பிளான்ட் வருது அப்படின்றது இந்த போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கிளியர்? வித் திஸ் we are ending up today's session, and the next video in Puve Puchudava is microsporogenesis. And stay tuned to Vedantu NEET Tamil channel. And again I am reminding you guys, we are having our offline center in Chennai at Nagar. If you guys are interested, click the link in the description. Until then, Vatta, don't forget to subscribe.